ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து செப்டம்பர் மாதத்து புக்கிங் பற்றின ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம். மத்தியானம் 3:30 மணிலேருந்து கோயில் நடை சாத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. 8ஆம் தேதி காலையில் 3 மணி போல் கோயில் நடை திறந்து சுத்தியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் 6 மணிலேருந்து பொது தரிசனம் ஸ்டார்ட் ஆகும்ட்டு இருந்தாங்க. ஒரு சில தர்ஷன் டிக்கெட்லாம் 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கெல்லாம் ஓப்பன் ஆகாமல் இருந்தது. இப்போது இதை பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பர் 8ஆம் தேதிக்குண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதி செப்டம்பரில் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் புக்கிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே 8ஆம் தேதிக்குண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களோட தரிசன டிக்கெட் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. வேறு எந்த புக்கிங்கும் நாளைக்கு இல்லை. நோட் பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதி சுவாமி தரிசனம் பார்க்கணும், செப்டம்பரில் சுவாமி தரிசனம் பார்க்கணுங்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா காலையில் 9:57 டிடிடி ஆப்பில் ஒரு நம்பர், போர்ட்டலில் ஒரு நம்பர், வேறு மொபைல் நம்பரில் எலிஜிபிளாக இருக்கிற நம்பரில் லாகின் செய்து ரெடியாக வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 மணி போல் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் வெயிட்டிங் டைம் போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் 8ஆம் தேதிக்கு மட்டும் பச்சை கலரில் காட்டும். அதை கிளிக் பண்ணால் ஸ்லாட் வரும். இதில் உங்களுக்கு எந்த ஸ்லாட் தேவையோ புக் பண்ணிக்கோங்க. 1 மணி ஸ்லாட்லேருந்து மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். ஸ்லாட் மட்டும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஷியோராக தெரியும். ஒரு லாகின்ல அட் அ டைம் நம்ம 6 பேருக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. 8ஆம் தேதி நம்பர் ஆஃப் பர்சன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வருது அப்படின்னா அந்த ஸ்லாட்டை விட்டுட்டு வேறு ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேவாக இருக்கிற ஸ்லாட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்குன்னு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. தர்ஷன் டிக்கெட் மட்டும் நம்ம செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அதுக்கும் ஒரு 2:57 லாகின் செய்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் ஃப்ரீ தான், ஆனால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் 3 மணிக்கு கிளிக் பண்ணிங்கன்னா சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்களா, இல்லை மெடிக்கல் கேஸ் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்களா, இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் புக் பண்ணுறீங்களாங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு சீனியர் சிட்டிசனோட ஏஜ் லிமிட் 65 வயசில் அதுக்கு மேலே இருக்கணும். கூட அட்டெண்டர் தேவைன்னா புக் பண்ணிக்கலாம். ஏஜ் பார்க்குறது சீனியர் சிட்டிசன் தர்ஷன் கேட்டகரியில் புக் பண்ணுறப்ப தான். அட்டெண்டருக்கு 50 வயசில் அதுக்கு மேலே இருக்கணும். அட்டெண்டர் வராங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. 8ஆம் தேதிக்கு மட்டும் உங்களுக்கு அவைலபிலிட்டி காக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா 3 மணிக்கு ஸ்லாட் டைம் போட்டிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அட்டெண்டரோட புக் பண்ணுறீங்கன்னா அட்டெண்டரோட ஆதாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்லோட் பண்ணி புக் நவ் கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 2 புக்கிங் இருக்குது. செப்டம்பர் மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் 8ஆம் தேதி பர்டிகுலராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். காலையில் 10 மணிக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும், மத்தியானம் 3 சீனியர் சிட்டிசனுக்குண்டான தர்ஷனும் ஓப்பன் பண்ணுறாங்க. புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் இன்றைக்கி காலையில் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் போய் இன்றைக்குண்டான டோக்கன் வாங்கியிருக்காங்க. இன்றைக்குண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணுறப்போ அவைலபிலிட்டி காமிச்சது. டோக்கன்ஸ் ஈஸியாக கிடைக்கிது. ஃப்ரீ தர்ஷனத்தில் சீக்கிரமாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் ஆகலாம். நாளைக்கு ஏகாதசி. ஸோ ஆன்லைனில் எந்த டிக்கெட் புக் பண்ணல, இன்றைக்கி இல்லை நாளைக்கு சுவாமி தரிசனம் பார்க்கணுங்கிறவங்களுக்கு இப்போ கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால பெஸ்ட்டு டைம் இது. நாளைக்கு உண்டான ஸ்டேட்டஸ் ஃப்ரீ தர்ஷன் பற்றினது நாளைக்கும் ஷேர் பண்ணுறேன்.
நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு 2 புக்கிங் இருக்குது. 8ஆம் தேதிக்குண்டான தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு 300 தர்ஷனமும், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தர்ஷனமும். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ.